வேலூர் மாவட்டம் புவனேஸ்வரிப்பேட்டையில் ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதில் வீடுகளை இழந்த மக்கள் மாற்று இடம் வழங்காததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் நிலம் எங்கே உள்ளது என அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என்று பெண்கள் குற்றம் சாட்டினர். சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டாட்சியர் அறையை முற்றுகையிட்டு கோரிக்கை விடுத்த நிலையில் கோப்புகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிய வட்டாட்சியர் உறுதியளித்தார். இதனையடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் அனைவரும் சமரசத்துடன் திரும்பி சென்றனர். எங்களுக்கு வீடெல்லாம் இஷ்டாங்க. 5 வருஷம் ஆச்சு நாங்களும் அலமோதுனுக்கிறோம். பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுனுக்கிறோம். வீடு இப்போ காலி பண்ண சொல்கிறாங்க. எங்களுக்கு திஞ்சினே இருக்கிறாங்க. இதோவான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இடமே காட்டில் இன்னும் பட்டா கொடுத்தாங்க. இன்னும் இடம் கொடுக்கல. எலெக்ஷன் முடியட்டும் தரேன்னு சொன்னாங்க. இன்னும் கொடுக்கல. நாங்களும் திஞ்சினே இருக்கிறோம் சார். எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக வந்துக்கிறவங்க கொஞ்சம் தயவுசெய்து எங்களுக்கு பட்டா கொடுங்க, அந்த கொடுங்க. நாங்கள் ஆற்று வர இருந்தோம். வீடு இடிக்கிறேன்னு வந்து சொன்னாங்க. கொஞ்ச நாள் நாங்கள் அதிலே இருந்தோம். வந்து வீடு இடித்தாங்க. அதிலே எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்துட்டார். 2 பசங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு வீடு இல்லை. மேலே தர வாடகை கட்டின்னு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எதுவும் இடம் இல்லை. எங்களால் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல. எங்களுக்கு எதனா ஒரு நல்லது செய்யுங்க. எங்களுக்கு இடம் தரேன்னு சொன்னாங்க. மாத்திரை இடம் தரேன்னு சொல்லி ஊடி இடிச்சாங்க. 5 வருஷமாக திரி வச்சுன்னுக்குறாங்க. பட்டா மட்டும் கையில் கொடுத்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு தரேன்னு சொன்னாங்க. இன்னும் கொடுக்கல. இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்கறதுக்கு வந்துக்கிறோம். இதுவும் ஒரு வாரம் கழித்து வாங்கோ, நாங்கள் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து புதுசாக வந்துட்டு முதலமைச்சர்னா இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.